ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும், உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிப்பதாகும். பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். இந்த குறும்படத்தில் வரும் காட்சிகள் அனைத்தும் சிரிக்க மட்டுமே, சிந்திக்க அல்ல. சூர்யா, இப்ப நீ வெளியே வந்தா தனி ஆளில ஒரு அடையாளம். ஏய், அவனை சீக்கிரம் வெளியே வர சொல்றான். டேய் வாடா இல்ல. டேய், நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன். எது கழுவ வெளியே வரணும். போய் கழுவிட்டு வாடா, போடா. இவன் ஆய் போறான்ல, ஆராய்ச்சி பண்ண போறானா? சீக்கிரம் வெளியே வாடா. டேய் இருடா, சொல்றதை கேட்டு போ. ப்ரோ, புயல் கரையை கடக்க போகுது ப்ரோ. ப்ளீஸ் ப்ரோ, விட்டா ரூம்ல பஞ்ச மரம் தான் ப்ரோ. தள்ளு ப்ரோ, ப்ளீஸ் ப்ரோ, தள்ளு ப்ரோ. போடா. இனிமேல் இப்படி இருக்க முடியாதுடா. அப்புறம் ஆள் யாருக்கு போற? ஐயா, ஐயோ, இவனை கூட்டு போங்கடா, போட்டு கேட்ட போறேன். போறதுக்கு வேணா போ. மூடிட்டு சொல்றதை கேளுங்கடா. சொன்னாதான் கேட்க முடியும். அவனை விடுறா, நீ சொல்றா. நம்ம வாழ்க்கை ஒரு நோ சிக்னல் சேனல் மாதிரி போகுதுடா. அப்புறம் எப்படி கனெக்ஷன் கொடுக்கறது? தங்கதோர, உனக்கு அவ்வளோதான் லிமிட்டு. காதல் அது இல்லாம நம்ம வாழ்க்கை சீட் பெல்ட் இல்லாத பஸ் மாதிரி தத்தளிச்சுட்டே போகுதுடா. வா மச்சான். ஆமா, பஸ்ல சீட் பெல்ட் இருந்து பாத்துருக்க? சரி, காரு. இப்போ நமக்கு என்ன தேவை? காரு. டேய், அது காதல்ரா. கரெக்டா மச்சான். நான் ஒரு சீரியஸான முடிவு எடுத்திருக்கேன். இந்த செமஸ்டர் முடியறதுக்குள்ள நம்ம 4 பேர் கமிட் ஆகிறோம். ஆகுறோம். எங்கடா ஒரு கை குறையுது? என் கஷ்டம் எனக்கு தான்ப்பா தெரியும். 2 சப்பாத்திக்கு மேலே வாங்கி சாப்பிட கூட காசு இல்லை. இல்லை வர்றவளுக்கார சப்பாத்தி வாங்கி தரணுமா? டேய், தின்றதை நிறுத்திட்டு விடா கையா. அந்த நோட் பண்ணிடு. இந்தா வச்சுக்கோ. ப்ராஜெக்ட் காதல் கிடைக்கும், லவ் வில் பி ஃபைண்ட், சிச்சி ஃபவுண்ட். அப்போ ஆரம்பிக்கலாமா? ஸ்டெப் நம்பர் 1, டார்கெட் செலக்ஷன். நம்ம லிஸ்ட்ல எத்தனை பொண்ணுங்க இருக்காங்க? லிஸ்டா? நமக்கு ஏதாவது லிஸ்டா? லிஸ்ட் என்னடா, இப்போ போனோம்டா லிஸ்ட். டேய், இந்த மகன் படம் விக்ரமா? சி, பிளான சொல்லு. டார்கெட் நம்பர் 1. அங்க பாருங்கடா என் தேவதையா. அடடா, எப்படி நடந்து வரா. எனக்கு தெரிஞ்சு நான் இன்னைக்கு என்னமோ கமிட் ஆயிடுவேன்னு நினைக்கிறேன். ஆஹா, அவளை பார்த்தது ஒரு கவிதை சொல்லணும்னு தோணுதுடா. விடியலை தேடும் தென்றலை போல. டேய் நீ மூரா. சூர்யா, நீ நேரா அவகிட்ட போற. போயிட்டு ஸ்டடி நோட்டை கேட்கற, பார்த்து பத்திரம். ஸ்டடி நோட்ஸ்லாம் தேவையில்ல, என் லவ் நோட்ஸை பாரு இன்னைக்கு. எஸ் குஸ்மி. எஸ். உங்களை பார்த்த உடனே மனசுக்குள்ள ஒரு மாதிரி ஒரு ஃபீலிங். என்ன ஃபீலிங்கு? அது இல்லைங்க, நான் தான் உங்கள் எதிர்கால காதலன் சூர்யா. வுட் யூ பி மை காதல் பார்ட்னர்? என்னது எதிர்கால காதல்னா? அப்போ என் எதிர்காலத்துக்கு நான் இப்போவே போலீஸை கூப்பிடணும் போலையே. என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க? உங்களுக்காக என் மனசுக்குள்ள ஒரு கோயிலே கட்டி வச்சிருக்கேங்க. டேய் இங்கே வாங்கடா. மச்சி நம்மளை கூப்பிட்ற போகிற, ஏதோ பெருமையாக சொல்கிறான் போல் இருக்கு. வாடா போ. இவன் செருப்பு டோக்கன் போடுறான். இவன் பூக்கடை வச்சிருக்கான். அப்புறம் இங்கே ஜூஸ் குடிக்கிறான்ல, இவன் தான் அங்கே பிரசாத சப்ளை. அப்போ நான் என்ன மணி ஆட்டுறவளா? மணி நான் ஆட்டிக்கிறேங்க. எது? இல்லைங்க, நீங்கள் தான் சாமி, உங்களுக்கு பூஜை பண்ணுறதுக்கு மணி நான் ஆட்டுறேன்னு சொன்னேன். ஓஹோ, அப்படியா? குட் குட். சிரிச்சுட்டே தான் இருப்பான், அடிக்கிறதுக்குள்ள ஒழுங்கா ஓடி போயிருங்க. என்னம்மா, என்ன பிரச்சனை? அது ஒன்றும் இல்லைண்ணே, தம்பி என்னை லவ் பண்ணுறாராமா. ஓ அப்படியா? இவளுக்கு இப்படி ஒரு அண்ணனா? என்ன பால் பவுடரில் பெப்பரை கலந்த மாதிரி ஒரு காம்பினேஷன். ஹவுனா? வி ஆர் நான் பிளட் பிரதர் அண்ட் சிஸ்டர். ஓ அந்த கேஸா? அந்த கேஸா? போட்டா நான் திரும்பிக்கிறோம். எது இண்டிகேட்டரா? மச்சான் நீ அக்கா கட்டுற கையில அமைதியா இருக்க, அது கழட்டுறா. ஏய் வேணாடா சொல்டா, அமைதியா இரு. கம்முன்றா மச்சான், அது கழட்டுறாத. புறாத. அது நீ போ. ஏண்டா நீ கொடுத்த பில்டப்ல பெரிய பாக்ஸர்னு நினைச்சேனடா.
கடைசியில் முதுகில் குத்திட்டல. கவலைப்படாதடி, இது ஃபஸ்ட்டு தோல்வி தான். பார்க்க வேண்டியது எவ்வளோ இருக்குது. டேய் அப்பா, பாட்டை நிப்பாட்றா. பாட்டே எந்திரிச்சு நில்லு. ஐயோ, நானே அடி வாங்கி நொந்து போயிருக்கேன். தயவு செஞ்சு பாட்டை நிப்பாட்றா. இங்கே பாருங்கடா, நம்ம காலேஜில் மொத்தம் 450 பொண்ணுங்க இருக்காங்க. அதில் 60% ஆல்ரெடி கமிட்டு. மிச்சம் இருக்கிற 25% படிக்க வந்து கேஸு. அதை விட்டு 15% இருக்காங்க பாரு, அவங்க தான் நம்ம டார்கெட்டு. எதுக்குடா இந்த கால்குலேஷன்லாம்? டே வேண்டாமல் போகிறதானே நம்ம மிஸ்டேக் பண்ணுறோம். நம்ம வந்து கால்குலேஷனோட போனோன்னு வையேன், பக்காவாக இருக்கும். நம்ம டார்கெட் என்னன்னா திவ்யா 90% இருக்குது, அது ஈஸியாக கட் பண்ணிடலாம். ஏன்னா அது சாந்தமான பொண்ணு. அப்போ அந்த 10% ரிஸ்க் என்னடா? அது நீ தாண்டா வெண்ண. டேய், இந்த திவ்யா கால்குலேஷனை நீயே வச்சுக்க சரியா? நாளைக்கு பிரியா என் கவிதையில் எப்படி விளையாடுற மட்டும் பாரு. டேய், நீ கவிதையில் விழவே காவால் விழவே, ஆனால் போலீஸ் வராமல் பார்த்துக்கடா சாமி. போடா டேய், என் கவிதையில் விளையாத பொண்ணுங்களே இல்லைடா. நாளைக்கு இப்போ நான் எப்படி கலக்கிறேன்னு. அருமைடாங்க. ம், ஏன்டா என்னாச்சு? அதுவா? ஆமா. ஹே பிரியா, நீ வெறும் பெண் அல்ல, என் கவிதைக்கு கிடைத்த முன்னுரை. எது முன்னுரையா? உன் கண்கள் இரண்டும் கடந்து போன டைனோசர்களின் எச்சங்களைப் போல ஆழமானவை. வா, நம் வாழ்வின் கவிதையை எழுதுவோம். ஐயோ, டைனோசரா? வைல்ட் அனிமல்ஸ்னா எனக்கு பயம். பயமா? அப்போ நான் எவ்வளோ நேரம் சொன்ன கவிதையில் அந்த அனிமல் மட்டும் தான் தெரிஞ்சிருக்குது. என் கவிதை உன் கண்ணுக்கு தெரியல, அப்படி தானே? குட் குட். டேய் தம்பி, இங்கே வா. என்ன பண்ணுறீங்க? சும்மா நோட்ஸ் கேட்டுட்டு இருந்தேன் சார். ஏதோ பெண்ணல்லன்னு கேட்டுச்சு. அப்படியா சார் கேட்டுச்சு? பெண் இல்லையான்னு கேட்டுட்டு இருந்தேன் சார், அவ்வளோதான் சார். எது பெண் இல்லையான்னு கேட்டேன். ரைட்டுப்பா, நானும் வயசெல்லாம் தாண்டி தான் வந்திருக்கேன். பெண் இல்லையா மண் இல்லையா எல்லாம் எனக்கும் தெரியும். நாளைக்கு உன் பேரண்ட்ஸு கூட்டு வந்தால் நீ படிக்கணுமா படிக்க வேணாமான்னு முடிவு பண்ணிக்கலாம். சார் 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 வேணாம் சார், வேணாம் சார், ப்ளீஸ் ப்ளீஸ் சார் சார். ஒரே அசிங்கமாக போச்சு மச்சான் அவன் முன்னாடி. உர்ரா, பார்த்துக்கலாம். சரி அதை விடு, பசிக்குது, பேக்கரி போய் சாப்பிடுவோமா? ஏன் இப்படி பார்க்குறானுங்க? பாலா, வாழ்றா. டேய் இது ஏட்டன்றா, என் ஆட்டத்தை முட்டு பாருங்க. தம்பி, காமெடி வேணாம், காமெடி பண்ணாத. டேய் என் கதையில் நான் தான்டா ஹீரோ, இப்போ பாருங்கடா. முட்டை பப்ஸுரா. மூடிட்டு அங்கே பாடுறா. டேய், இந்த கால்குலேஷன் மயிர் இது எதுவுமே தேவையில்ல. காலகாலமாக நமக்கு லவ் சொல்லி கொடுத்தது யாரு? யாரா? சினிமாடா. ஒரு நல்ல படமாக பார்க்குறோம், அதை அப்படியே ரீக்ரியேட் பண்ணுறோம். ரீக்ரியேட்னா அதே போல் பண்ணலான்னு சொன்னேன்டா. சூப்பர் சூப்பர் பண்ணலாம். சரி, ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணு. நெட் எவ்வளோ இருக்குது? இருங்க, என் ஃபோனில் எவ்வளோ நெட் இருக்குன்னு பார்க்குறேன். இருக்குடா. ஆன் பண்ணு. ஏன் ஆன் மட்டும் தான் பண்ணுமா? பென் பண்ணக்கூடாது. எனக்கு என்னமோ இது ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறேன்டா. நாளைக்கு இதே போய் நான் ஆர்த்திகிட்ட ட்ரை பண்ண போகிறேன்.
நாளைக்கு நீ போ, நேராக போயிட்டு அவளுக்கு எமோஷனல் அட்டாக் கொடு. அண்ணா அவங்க அண்ணா வருவாங்க, பார்த்து பத்திரம். திரும்ப அடி வாங்குறதுக்கு தெம்பு இல்லடா. ஒரு நிமிஷம். என்ன திரும்ப வந்திருக்கீங்க? ஆல்ரெடி பட்டது போதாதா? இது வரைக்கும் எத்தனையோ பொண்ணை பார்த்துருக்கேன், ஆனால் உன்ன மாதிரி ஒரு பொண்ணை பார்த்ததில்ல. உன்ன மாதிரி ஒரு நல்ல பொண்ணை என் வாழ்க்கையில் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். செம்மையாக பேசணும்ல. ஆமாண்டா, ஆனால் பாவம் அழுக தான் வர மாட்டேங்குது. இரு இப்போ டேய் நீ ஏன்டா இதை பண்ண? சரி, நல்லா சரி. என்ன மாதிரி பசங்களை பார்த்தா சிரிப்பு தான் வரும். ஏன் நாங்களாம் லவ் பண்ணக்கூடாதா? உன்னை லவ் பண்ணதுனால தான் நீ உன் பின்னாடியே வரேன். உங்கள் இடத்துல யார் இருந்தாலும் அதான் பண்ணியிருப்பேன். ஆனால் உன்னை தவிர வேறு யாரையும் என்னால் நினச்சி பார்க்க முடியல. உன் பின்னாடி சுற்றுறேன் அப்படின்றதுனால நான் ஜாலியாக இருக்கேன்லாம் அர்த்தம் இல்லை. பேச்சுலர்ஸ் ரூம் வந்து பாரு, ஒவ்வொரு நாளும் கஷ்டம்தான். சாப்பாட்டு கஷ்டம், ரெண்ட்டு கஷ்டம், வீட்டை நினச்சி கஷ்டம். உங்களை மாதிரி எங்களால் வீட்டிலலாம் காசு கேட்க முடியாது. அது ஒரு மாதிரி கூச்சமாக இருக்கும். போதும் போதுண்டி, இதோடு நிறுத்திக்கிறேன். என்னால் என் ஃப்ரெண்ட்ஸும் கஷ்டப்படுறாங்க. போதும், இனிமே நான் எதுவும் ட்ரை பண்ண விரும்பல. நான் வரேன். அப்புறம் நாங்களும் மனுஷங்க தான், எங்களுக்கும் மனசு இருக்கு. விடு மச்சான், நீ ஃபீல் பண்ணாதடா, நான் அவனை லவ் பண்ணுறேன்டா. என்ன மச்சான் மழை வராமையே வானவில் தெரியுது. டேய் பாசம்டா, நான் விட்ட நம்மளே கே வைக்கணும் போல. அவ்வளோதான்டா, இந்த லவ்லாம் நமக்கு செட் ஆகாது. கரெக்ட் தான்டா. இந்த லவ் பண்ணுறோன்ட்டு சேர்த்து வச்சிருந்த காசுலாம் அதிலே செலவு பண்ணிட்டோம். இப்போ எப்படி ரெண்ட்டு கொடுக்குறதுனே தெரில. கொஞ்ச நாள் எல்லாம் சாப்பாடு சிக்கனை பண்ணி ரெண்ட்டு கொடுத்துர்லாம்டா. அது எப்படி முடியும்? டேய் தேவா, சும்மா இருறா, உன் மேலே செம்ம காண்டில் இருக்கேன். உன்னால தான்டா அவன் அடிபட்டு உட்காந்துருக்கான். எப்போ பார்த்தாலும் சோறு சோறுன்னு இருப்பியாடா. சோறு தவிர இருக்கு உனக்கு தெரியாது. சாரிடா. ஹலோ, சொல்லுமா. ஹலோ என்ன சாப்பிட்டியாப்பா? சாப்பிட்டமா. என்னப்பா சாப்பிட்ட? பிரியாணி சாப்பிட்டோமா. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சாப்பிட்டாங்களாப்பா? எல்லாரும் சாப்பிட்டோமா. சரிப்பா, பாருங்க வச்சிடுறேன். அம்மா சொல்லுப்பா. நீ சாப்பிட்டியாம்மா? ஆ சாப்பிட்டேன்ப்பா. அப்பாவும் நானும் இப்போ தான் சாப்பிட்டு மாத்திரை போட்டோம்ப்பா. சரிம்மா. ம் சரிப்பா, வச்சிடறேம்மா. இருடா நான் பார்க்குறேன் யாருன்னு. மச்சான் வசூல் ராஜாடா. ஐயோ, என்னடா ஆளாளுக்கு திருன்னு முழிக்கிறீங்க? நான் என்ன உங்க வீட்டுக்கு விருந்து சாப்பிட வந்திருக்கிறேன், வாடகை வசூல் பண்ண வந்திருக்கிறேன்டா. 2 மாசமா வாடகை பாக்கி அப்படியே நிக்குது. தர மாதிரி உங்களுக்கு ஐடியாவே இல்லையா? 2 நாள் கட்டி. என்னடா 2 நாள்? அந்த வேலையெல்லாம் வேணாம். எனக்கு இந்த வாரத்துக்குள்ள வாடகை கண்டிப்பா வந்தாகணும். பாத்துக்க, அவ்வளவுதான். கண்டிப்பா கட்டிடுறேன். என்ன கண்டிப்பா? பாரு, உனக்கு நீ கேட்கறதுனால 2 நாள் டைம் தரேன். டேய் சாரிடா, கம்மிட்டாக வரும்னு இருந்த காசுலாம் செலவு பண்ணிட்டோம். பரவாயில்ல விடு, ரெடி பண்ணி கட்டி தான் ஆகணும். ரெடி பண்ணிக்கலாம். எனக்கு ஒரு டவுட்ரா. ஆ கேட்டால் திட்ட மாட்டீங்களா? திட்டமாட்ட சொல்லு. ஃபர்ஸ்ட்லேருந்தே கமிட்டுன்னு சொல்கிறீங்களே, அப்படின்னா என்னடா? டேய் அடங்க. டேய் திருப்பியும் வசூல் ராஜா வந்துட்டான் போலடா. ஆமாம், இப்பயாச்சும் நீ போய் பாடுறா போடா. பார்க்குறேன். ஆமே. ஹாய். ஹாய், சொல்லுங்க. ஹாய். அந்த விஷயத்த சொல்லுங்க. இந்தாங்க. என்னது இது? உங்கள் 2 மாதம் ரூம் ரெண்ட் இல்லைன்னு கவலைப்படாதீங்க, இதை வச்சுக்கோங்க. நீங்கள் ஏன் அதை கொடுக்குறீங்க? இல்லை, பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அதான்.
ஓ அப்படியா விஷயம்? சரி, நான் கிளம்புறேன். ஒரு நிமிஷம். நீங்க ரொம்ப கியூட்டா இருக்கீங்க. இந்தா சாப்பிடு, வச்சிக்கோ, நீயும் சாப்பிடு. சோறு மேலே கண்ணா இருந்தவனுக்கெல்லாம் பொண்ணு கிடைச்சிருச்சு. பொண்ணு மேலே கண்ணா இருந்த நமக்கு சோறு கூட கிடைக்கலையடா. போறாம. ஹலோ, யாரு? ஹலோ, நான் ஆர்த்தி பேசுகிறேன். சொல்லுங்க ஆர்த்தி. நேற்று கண்ணில் காரம் பட்டுச்சு, இப்போ பரவாயில்லையா? அது பரவாயில்ல. இப்போ ஏன் கால் பண்ணியிருக்கீங்க? ஹலோ, நான் திவ்யா பேசுகிறேன். சொல்லுங்க திவ்யா. உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசலாமா? இல்லை, என்னை பார்த்தாலே சிரிப்பீங்க, இப்போ கால்லாம் பண்ணியிருக்கீங்க. நீ போடா. ஹலோ ஹலோ, நான் பிரியா பேசுகிறேன். நான் மட்டும்தான் நினைச்சேன். அனைவரும் காதல் வசம் பட்டு விட்டார்கள். என்னாச்சு? சரி, எல்லாருக்கும் செட் ஆயிடுச்சுல, வாங்க பேக்கரிக்கு போவோம். பார்க்கலாம். அதான்டா வாழ்க்கையை பிரைட் ஆன மாதிரி இருக்குது. நீ ஏறி ஆடு கபிலா, இனிமே நம்ம காலம். ஒரு நிமிஷம். இப்போதாங்க புரியுது. கால்குலேஷன் போட்டு வர்றது காதல் இல்லை, கணக்கே எல்லாம் வரத்தான் காதல். அப்புறம் இவ்வளோ சந்தோஷமா இருக்கு நம்ம சூர்யாக்கு. இனிமேதான் கஷ்டமே ஆரம்பிக்க போகுது. இவ்வளோ சொல்ற நான் யாருன்னு கேட்குறீங்களா? இப்போ போடுங்கடா என் பேரை.